தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் சமீபத்தில் திருவள்ளுவருடைய இந்த உருவத்துக்கு காவி நிறம் வருது இல்லையா, இந்த காவி நிறமான ட்ரெஸ் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது பிஜேபி பாஜக அரசு இது இங்க காவி நிறம் அடிக்க பார்க்குது. அதாவது இன்டைரக்டா என்ன சொல்ல வரேன்னா, இது இந்துவா ஆக்க பார்க்குறாங்க, அதுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்றாரு. யாரு? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கண்டனம், இந்த திடீர் கொந்தளிப்பு இருக்கு இல்லையா, இது எப்படியானது? இது நியாயமானதா? இதற்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முட்டு கொடுக்கறது இல்லையா, அது இதை விட அவமானம். திமுகவில் இருக்கக்கூடிய இந்து நிர்வாகிகள் இருக்கு இல்லையா, நீங்களும் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ கவனமா பாருங்க. ஏன்னா இது அதி முக்கியமானது. முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய விஷயம் இது. சரி, விஷயத்துக்கு உள்ள போகலாம். அதற்கு முன்பாக நான் சொல்ல வேண்டியது, 2015 குஜராத்தில் குஜராத்தி மொழியில் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறளை ரிலீஸ் பண்ணார். தொடர்ந்து திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கிறது பாஜக அரசு. இப்போ இதுதான் ஸ்டாலின் போன்றவர்களுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. ஸ்டாலின் மட்டும் உறுத்தலாக இல்லை, ஏகப்பட்ட நபர்களுக்கு உறுத்தலாக இருக்குது. முக்கியமாக அரசியல் தாண்டி பல கூட்டங்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிற விஷயம் இதுதான். ஆக கண்டனத்துக்கு நேரடி காரணம் என்னன்னா, தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் இவருக்கு பெரிய பிரச்சனை. இவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனை. அந்த குறளுடைய ஒட்டுமொத்த வடிவத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் இவர் யாரோட குறளா எதிரொலிக்கிறான்றது நமக்கு தெரியும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திருக்குறள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த மொழியில். சரிங்களா? இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விழிப்புணர்வு என்ன? ஈவன் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சமாக நியாய தர்மத்தை பேசுங்க. அது என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும்னா, கடந்த 15 வருஷத்துக்குள்ளாக நீங்கள் தாராளம் எடுத்து பாருங்க, ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ், ஏகப்பட்ட புத்தகங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும். என்ன விதமான பைபிளும் திருக்குறளும். திருவள்ளுவர் கிறிஸ்தவரா, திருக்குறள் சைவ சித்தாந்தம் விவிலியத்தின் புதிய ஏற்பாடு, திருக்குறள் கிறிஸ்தவர்களின் கொடை, விவிலியம் திருக்குறள், a comparative study of ethical value of திருக்குறள் and பைபிள். இப்படி திருக்குறளும் விவிலியம் திருவள்ளுவரை கிறிஸ்தவரா மதம் மாத்திர வேலை மிக தீவிரமாக கடந்த 15 வருஷம் நடக்குது. அதற்கான எடுத்துக்காட்டு சில இது நீங்க தாராளமாக தேடி பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, முக்கியமான சில யூனிவர்சிட்டிஸில் மிகப்பெரிய லெவலில் இதுக்கான ஆராய்ச்சிகள் நடத்துகிற பேரில் இல்லாத எல்லா அழிச்சாட்டியும் நடந்துருச்சு. இப்போ என்ன விதமாக நிற்கிறாங்க? முக்கியமாக கிறிஸ்தவ மதமாற்றும் இயக்கங்கள். இதில் கிறிஸ்தவர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. கிறிஸ்தவ மதமாற்றும் இயக்கங்களை தான் நம்ம குறி வைக்கணும். கிறிஸ்தவர்கள் வேற, கிறிஸ்தவ மதமாற்றம் வேற. இது ரெண்டும் தெளிவாக பிரித்து வைக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எதுக்குறது இல்லையா, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. கிறிஸ்தவ மதமாற்றும் இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை தீவிரமாக எதுக்கணும். அது இங்கே முழுவதுமாக அழித்து ஒடுக்கப்பட வேண்டிய விஷயம். அது ஏன்னா இந்த திருவள்ளுவரை மதம் மாற்றுறதுக்கு ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க. திருவள்ளுவரே ஒரு கிறிஸ்தவர் தான். திருவள்ளுவர் எழுதின எல்லா அறம் சார்ந்த விஷயமுமே பைபிளில் சொல்லப்பட்டதான் அவர் எழுதியிருக்காரு. அவர் முழுக்க ஒரு கிறிஸ்தவர் இப்படின்ற கதை இருக்கு இல்லையா. இது 15 வருஷத்துல ஏகப்பட்ட நூல்கள் வெளிவந்துருச்சு. அதிகப்படியான ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்த ஆண்டு 2006 2011க்குள்ளாக கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் இந்த விதமான நூல்களும் அதை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளும் ஏகப்பட்ட லெவலில் வெளிவந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் வெளிவரதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறது இந்த ஆள். திருவள்ளுவரை கிறிஸ்தவரா மாத்துறது, திருக்குறளை பைபிளோட ஒப்பிட்டு பைபிளோட எதிரொலிப்பா மாத்துறது, இந்த மாதிரி வெக்கங்கட்ட வேலையெல்லாம் எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த தெய்வநாயகமும் தேவகலா போன்றவர்கள் தான் முதல் ஆரம்பிச்சு வச்சாங்க. இதுக்கு கொஞ்சம் கூட இவங்களுக்கு வெக்கமே கிடையாது. உண்மையை சொல்றேன், நாட்டுக்குள்ள மதம் மாற்றும் இயக்கங்கள் இந்த நாட்டில் மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சு சைனாவை தொட்டு ஜப்பானை தொட்டு எல்லா நாடுகளுமே இந்த மதமாற்றும் கூட்டம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வரலாறுகளை அப்படி முழுவதுமாக மாற்றி தங்களுக்கு ஏற்றாப்புல எழுதுறது இல்லையா, இது இவாங்கலிஸ்டுக்கே கை வந்த கலை. ஒரு இடத்துல நீ மதம் மாற்றணும்னு நினைக்கினா அங்கே முற்றிலும் வரலாறை மாற்றி அமைச்சு தங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கினா மட்டும்தான் மதம் மாற்ற முடியும். இது தீவிரமாக நம்பக்கூடியது யாரு? மதம் மாற்றும் இயக்கங்கள், முக்கியமாக இவாங்கலிஸ்ட். சரிங்களா? அந்த விதமா இவங்க தான் முதல் கிளம்பினவங்க. என்னன்னா, இது வரைக்கும் மதம் மாத்தியாச்சு. யார? பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களால் மதம் மாத்தியாச்சு. என்னன்னு சொல்லி ஜாதியை காட்டு மதம் மாத்தியாச்சு.
ஐயோ இந்துக்களை மட்டும்தான் ஜாதி இருக்கு, உலகத்தில் வேற எங்கேயும் ஜாதி இல்லை, அதுவும் கிறிஸ்தவம் ஜாதியை புறக்கணிக்குதுன்னு சொல்லி மதம் மாத்தினாங்க. ஆனால் உண்மை என்ன, உலகம் ஃபுல்லா செய்யும் தொழிலை அடிப்படையாக வச்சு பிரிவுகள் உண்டு. இங்கே ஜாதின்னு சொல்றோம், வெளியே பிரிவுன்னு இருந்துச்சு, உலகம் ஃபுல்லா இருந்துச்சு. அந்த உண்மையை மறைச்சு மதம் மாத்தினாங்க, மதம் மாற்றி முடிச்சாச்சு. இப்போ வேற விதமாக மதம் மாத்துறதுக்கு உள்ள வராங்க. அது என்னன்னா, தமிழனுக்கு மதம் இல்லை, தமிழன் இந்து இல்லை. இவ புதுசா ஒரு கைட்டு விட்டுருக்கானுங்க. இந்த சீமான்ல இருந்து திருமுருகன் காந்தி எல்லாரும் இதை பேசிட்டாங்க. தமிழன் இந்துக்கள் இல்லை. இவங்க பேசுற எல்லா கான்செப்டும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இவங்க போதுமான அளவுக்கு மதம் மாத்தியாச்சு. இப்போ இவங்க என்ன விரும்புறாங்கன்னா, தமிழன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரிச்சோம்னா அவன் தமிழனுடைய மதம் ஹிந்து இல்லைன்னு சொல்லிடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தமிழனுடைய ஆன்மவியல் தேடல் இருக்கு இல்லையா, அதாவது ஆன்மீக தேடல், அந்த ஆன்மீக தேடலே பைபிள் விவிலியம் இருக்கு இல்லையா, பைபிளுடைய எதிரொலி தான். பைபிள் சொன்னதை தான் இங்கே ஃபாலோ பண்றாங்க. அதனால தமிழர்கள் மிக முக்கியமா தமிழர் பல இடங்களில் பேசிட்டு திராவிடர்களுடைய ஆதி ஆன்மீகவியலே கிறிஸ்தவம் தான். அதாவது இந்தியா என்ற நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மக்கள் எல்லா பேருமே அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் தான் மறைமுகமா அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இந்த ஆய்வுகளோட தொகுப்பை தெய்வநாயகன் என்ன பண்ணார் இல்லையா, இந்த ஆய்வோட தொகுப்பை வந்து தேவகலா அவர்கள் இந்த பேரில் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு புக்கா. இந்தியா ஒரு தோமா வழி திராவிட கிறிஸ்தவ நாடே எவ்வாறு, இந்த புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லணும், அதே நேரத்தில் அது திராவிடம் உள்ள வந்துடணும். ஏன்னா இங்க இருக்க திராவிட ஆட்சியாளர்கள் ரொம்ப முக்கியமாக திமுகவுக்கும் தீகாவுக்கும் திராவிட கிறிஸ்தவ நாடே. இது ஒரு வெக்ககட்ட வேலைன்றது இந்த டைட்டிலே நமக்கு தெரியும். இது அப்பட்டமான கீழ்த்தரமான டைட்டில்ன்றது இதுலேயே நமக்கு தெரியும். இந்த புத்தகத்தில் மேற்கோள் பாட்டிருக்கிற பெரும்பாலான விஷயம் என்னன்னா, முழுக்க கட்டுக்கதைகள், பெரும்பாலுமே எந்த ஆதாரத்தின் அடிப்படை இல்லாத கட்டுக்கதைகள். எடுத்துக்காட்டுக்கு இந்த புத்தகத்தில் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தாமஸ் இருக்கார் இல்லையா, அதாவது ஜீசஸுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் தாமஸ் இங்கே கிளம்பி வந்து இங்கே ஆன்மீகங்கள் கொடுத்ததாகவும், அந்த ஆன்மவியலை எடுத்துக்கிட்டு பிராமணர்கள் அவரை கொண்டுட்டு இந்த ஆன்மவியலை சமஸ்கிருதத்தில் எழுதி தங்களோட ஆன்மவியலா மாற்றி இங்க இருக்கவங்கள ஓடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாதியெல்லாம் பிரிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நம்மள அடக்கிட்டாங்க. எப்படி? இதுதான் இந்த நூலோடைய சாராம்சம். நான் சொன்னதுதான். தாமஸ் இங்க வந்தாரு, இங்க வந்து எல்லா பேருக்கும் ஆன்மவியலை சொல்லிக் கொடுத்தாரு, அந்த ஆன்மவியலை திருடிட்டாங்க பிராமணர்கள். ஆனா நம்ம படிக்கிறது எல்லாமே ஒரு கொஞ்சம் குறைபாடுகளுடன் கூடிய பைபிளுடைய இன்னொரு வடிவம் தான். அதனால நீங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். வந்துட்டாங்களா வேலைக்கு? மதமாத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒட்டுமொத்தம் நீங்க எல்லாம் கிறிஸ்தவம் கிட்ட ஒரு பிரச்சனை கிடையாது, அதுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்க இங்க யாருக்குமே கிடையாது. சரி, இந்த விவகாரத்தை இப்போ நம்ம பேசணும். இப்போ ஏன் நம்ம பேசணும்னா, இப்படி ஆய்வு கட்டுரைகள் வெளியானது இல்லையா, இந்த ஆய்வு கட்டுரைகள் இவங்க ரெண்டும் வெளியிட்டு இதுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நியூயார்க்கில் நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு முக்கியமான ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புக்கில் நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, திமுக தலைவர், இவர் வாழ்த்துரை எழுதினார். எப்படி? வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். 20 நூற்றாண்டுகளுக்கு மேலான தமிழர்களின் இந்த வரலாற்று கிறிஸ்தவம் இணைவது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விரும்பத்தக்க விஷயம்னு எழுதினார். இவர் தான் யாருக்கு? இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதாவது திருக்குறளையும் இங்க இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த நூல்களையும் எல்லாத்தையுமே கிறிஸ்தவத்தின் அடிப்படையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முழுக்க கட்டுக்கதைகளை வடிவமைச்ச ஒரு கூட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சது யாரு? கருணாநிதி அவர்கள். ஆக திருவள்ளுவர் கிறிஸ்தவர்னு சொல்லும்போது நாங்கள் வாழ்த்து தெரிவிப்போம், திருவள்ளுவர் ஹிந்துன்னு சொல்லிட்டு வச்சுக்கவேன் எதிர்ப்பு தெரிவிப்போம். எப்படி இருக்குது? இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எங்கேயா உண்டா? நான் அதை தான் திரும்பவும் சொல்றேன். திமுக ஒரு பச்சை துரோகி ஹிந்துக்களுக்கு, பச்சை துரோகி வேற யாரும் கிடையாது ஹிந்துக்களுக்கு. நான் ஏன் திரும்பவும் சொல்றேன் கேளு, இந்த விவகாரம் மட்டும் கிடையாது. 2006 இருந்து 2011க்குள்ளாக மதமாற்றும் இயக்கங்களை சேர்ந்த இவாங்கலிஸ்டுகள் சுமார் 15,000 சர்ச்சைகள் கட்டியிருக்காங்க. 15,000 சர்ச்சுகள் ஒட்டுமொத்தம் 2006 இருந்து 2011க்குள்ளாக கலைஞருடைய ஆட்சியில 15,000 சர்ச்சு கட்டுறதுக்கு சுமார் 10,000 கோடி கணக்கு வழக்கா வந்திருக்கு. 10,000 கோடி கணக்கு இல்லாம அந்த நேரத்தில் சென்னையில மட்டும் 600க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் இறங்கி மதம் மாற்றுறதுக்காக வெளிநாடுகளுக்கு ஃபண்டை வாங்க வேண்டியது, இங்கே மதம் மாற்ற வேண்டியது, சர்ச்சை கட்ட வேண்டியது. இந்த வேலையை தீவிரமாக செஞ்சது யாரு? 2006 இருந்து 2011க்குள்ளாக கலைஞருடைய ஆட்சி காலத்தில். இது எதுவுமே தப்பு கிடையாது. கேட்டா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே தப்பு கிடையாது. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு காவி நிறம் வந்துருச்சு இல்லையா, பொங்கிட்டாரு. ஏன் பொங்குறாரு? யாரோட குரல்? வேற யாரோட குரலும் கிடையாது. இந்த இவாங்கலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மதம் மாற்றும் இயக்கங்கள், இவங்களுடைய குரலாக தான் இவர் எதிரொலிக்கிறது.
சரியா இல்லையா? சரியா இல்லையா? அப்படி இவர் எதிர்ப்பு தெரிவிக்க நினைச்சிருந்தாலும் அன்னைக்கு இவங்க அப்பாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கும்ல. எப்படா திருவள்ளுவரை கிறிஸ்தவன் சொல்ல போச்சுனே, எப்படா சைவ நூல்களை நீங்க கிறிஸ்தவ நூல் சொல்லலாம் சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுக்குமா இல்லையா? இந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டில் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத எனக்கு தெரிஞ்சு 300க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் சமரிக்கப்பட்டு டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காங்க. எதுலனா பைபிளும் திருக்குறளும் ஒன்று. இப்போ முழு மூச்சில் எதில் இறங்கியிருக்கானா திருவள்ளுவர் மதம் மாற்றுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மதமாற்றம் இயக்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த இவாங்கலிஸ்ட், அதாவது எஸ்ஆர் சர்க்குணம், இந்த கார்னோ யூனிவர்சிட்டி, இந்த மதம் மாற்றுறது ஒரு பெரிய கூட்டம் அலையுதுல. இங்க தெரு தெருவா வேலை வெட்டி இல்லாம உழைச்சு வாழ்றதுக்கு வக்கு இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து 10,000 கோடிக்கு மேல நிதியை வாங்கி அதுக்கு இங்க ஒவ்வொருத்தரும் பிடிச்சி மதம் மாத்துறது இல்லையா, அந்த கேடுகட்ட வேலையை பார்க்கக்கூடிய இந்த இவாங்கலிஸ்ட் கூட்டம் இங்க மட்டும் வேலை பார்க்கல. இந்த வேலையை இங்க மட்டும் பார்க்கல, திருவள்ளுவரை கிறிஸ்தவரும் சொல்றாங்க இல்லையா, அந்த வேலை மாதிரியே ஆப்பிரிக்கால இருந்து எல்லா நாடுகளையும் பார்க்குறாங்க. சமீபத்தில் ஒரு 6-7 வருஷம் என்ன பண்றாங்கன்னா, புத்தர் இருக்கார் இல்லையா, அவரே கிறிஸ்தவ மத துறவி அப்படி ஆகிட்டாங்க. ஏன்னா புத்தர் சொல்ற ஆன்மீக கோட்பாடுலாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பைபிளை படிச்சு தான், பைபிள்ல இருந்து ஆன்மீகம் எடுத்து தான் அவர் மதம் மாறி கிறிஸ்தவ மத துறவியா மாறி உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தாரு. இந்த கதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சமாவது இந்த மிஷினரி குரூப் இருக்குல்ல, இந்த லயோலா காலேஜ் கூட்டம், அவங்கள்ட்ட இருந்து வெளியே வந்து மற்றவங்க என்ன சொல்றான்னு காது கொடுத்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாலினுக்கு இந்த அறிவுரை. அடுத்தது ஸ்டாலின் என்ன சொன்னாலும் முட்டு கொடுக்குற பாரு திமுக இந்துக்கள், நீங்க சோறு தானே சாப்பிட்ற, கொஞ்சமா அறிவு வேணுமா இல்லையா? ஸ்டாலின் என்ன சொன்னாலும் முட்டு கொடுப்பியா? திருவள்ளுவரை இன்னைக்கு கிறிஸ்தவரை மாத்திரக்காக பார்த்துருக்காங்க, இன்னைக்கு எதிர்த்து தெரிவிச்சிருப்பியா? ஓ ஸ்டாலின் போய் கேள்வி பார்ப்போம். ஏன் சார் நேற்று கிறிஸ்தவர்கள் திருவள்ளுவரை கிறிஸ்தவர்னு சொல்லும்போது நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, இன்னைக்கு காவி உடைய அடிச்சதுனால வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, என்ன அர்த்தம்? நீ போய் கேள்வி பார்ப்போம். சோரணம் கிடையாது, அதுக்கு உனக்கு அது வக்கு கிடையாது. இதுவே கிறிஸ்தவர்கள் கேட்டிருப்பாங்க. இதுவே இஸ்லாமியெல்லாம் தங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுப்பாங்களா? கிறிஸ்தவரை விட மாட்டாரு, இஸ்லாமியரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது என்ன உனக்கு வந்து இப்படி ஒரு பிழைப்பு? திமுக அண்டி பிழைக்கிறதுனாலயா? திமுக அண்டி பிழைக்கிற ஒரு பிழைப்பா? அதுக்காக எதை வேணா இழப்பையா? நான் என்ன சொல்றேன், திமுக ஓட்டு போட்டுக்கோ, திமுக நிர்வாகம் இருந்துக்கோ, திமுக அடிமையா இருந்துக்கோ, ஆனா இந்த அளவுக்கு பிழைப்ப? திருவள்ளுவரை ஹிந்து இல்ல கிறிஸ்தவன் சொல்லியிருக்கேன், அதை எதிர்க்க வக்கு இல்ல உங்க ஸ்டாலினுக்கு. இப்போ வந்து அதுக்கு முட்டு கொடுத்துருக்க ஸ்டாலினுக்கு என்ன பிழைப்பு இது? நாம கேட்கறது இதா ரொம்ப சிம்பிள். நேத்து தெய்வநாயகமும் அவ மகளும் அதோட சேர்ந்து தமிழ்நாட்டில் கூட அனைத்து சர்ச்சுமே, பெரும்பாலான சர்ச்சுங்களா புரிஞ்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் மட்டும் சொல்லல, பெரும்பாலான சர்ச்சில் இவர் அந்த மேற்கொண்ட அந்த ஆய்வு இருக்கு இல்லையா, திருவள்ளுவர் கிறிஸ்தவர், திருக்குறள் கிறிஸ்தவத்தின் வெளிப்பாடு எதிரொலி, இப்படி சொல்றாங்களே. இது எல்லாத்தையுமே இங்க இருக்க பெரும்பாலான சர்ச்சுகள் இப்ப பிரச்சாரம் தீவிரமா பண்றாங்க. அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரியாத இந்த கருணாநிதி குடும்பமும் திமுகவும் இன்னைக்கு காவி உடை உடைஞ்சனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்ன கேட்கிறேன்னா, காவின்றது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கைகளுடைய எதிரொலி. இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நம்பிக்கைகளுமே காவி நிறம் தான். இங்க காவின்றதே ஆன்மீகம் தான். அதனால இந்துஸ்தான், அதாவது இந்தியா என்றாலே காவி நிறம் வந்துடும். இதுல என்ன தப்பு இருக்குது? இது ஒன்றும் வெறும் 400 நம்பிக்கைகள் கொண்ட இந்துக்கள் மட்டும் உறுப்பு யூஸ் பண்றது இல்லை. அங்க இருக்க சீக்கியர்கள் இருக்காங்க, அவங்களும் காவி உடை தான் வச்சிருப்பாங்க. இங்க இருக்க ஜெயினிசம் எல்லா பேருமே இந்த காவி உடையை தவிர்க்கிறது இல்லை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து துறவிகளுமே காவியை விரும்புறாங்க. காவி தான் இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கைகளுடைய பிரதிபலிப்பாவே இருக்குது கலர். சரியா? இதுல என்ன இப்ப பிரச்சனை ஸ்டாலினுக்கு? இந்த ஸ்டாலினுடைய பேச்சை முட்டு கொடுக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இதே திருக்குறள் சாலமன் பாப்பையா விளக்குரை எடுத்துக்காக தயவுசெய்து தேடி படிக்கிற பழக்கம் வச்சுக்கோ. போய் ஸ்டாலின் சொல்றதுதான் திருக்குறள், அவர் சொல்றதுதான் அந்த பழமொழியும் தெரிஞ்ச அவ்வளவுதான், சீனி சக்கர சித்தப்பான்னு போக வேண்டியதான் வாழ்க்கை. சரியா? அப்போ சாலமன் பாப்பையாவுடைய உரையிலே ஒரு சிலது எடுத்துக்காட்டு காட்டுறேன். அது பைபிளோட ஒட்டு போகுமா இல்லாட்டி இங்க இருக்கிற ஆன்மீக நம்பிக்கையோட ஒத்து போகுமா? கொஞ்சம் பாரு. குறள் 179, குறள் 179ல அவங்க திருமகள், அதாவது லட்சுமி இருக்காங்க இல்லையா, லட்சுமியை மேற்கோள் காட்டியிருப்பார். அதாவது அது என்ன சொல்லியிருப்பான்னா, பிறருடைய சொத்துக்களை நம்ம அபகரித்து வாழ்றது, ஆசைப்படுறது இருக்கு இல்லையா, அது இல்லாமல் வாழ்றன்றது ஒரு அறம். அந்த அறம் இருக்கக்கூடிய இடத்துல திருமகள் லட்சுமி வந்து சேருவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது இந்த லட்சுமி யாரு? கலசாலையை பிறந்தாங்க. அந்த வழிபாடு எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. இந்தியான ஆன்மீகத்தாளர் இருக்குது. 400க்கும் மேற்பட்ட வழிபாடுகள் இருக்குது. லட்சுமி, பிள்ளையார், சைவம், வைணவம் 400க்கும் மேற்பட்ட வழிபாடு இருக்குது. இந்த 400க்கும் மேற்பட்ட வழிபாடுகளுடைய பிரதிபலிப்பில் குறைஞ்சபட்சமாக இங்கே இருக்கும். எந்த இடத்துலையும் ஜீசஸையோ இல்லாட்டி தாமஸையோ எதிரொலிக்க மாட்டார் திருவள்ளுவர்.
இங்க இருக்க கடவுளை தான் எதிரொலிக்கிறார். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க, தனக்கு பிடித்த மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மனைவியுடைய தோள்களை சாஞ்சு தூங்குற அந்த நிம்மதி இருக்கு இல்லையா, அது பெருமாள் திருமால் இருக்காங்க இல்லையா, அவரு அதாவது தாமரை கண்ணன் ஆகிய திருமால் அவருடைய அந்த நிலைக்கு சமமானதா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் எழுப்பியிருப்பாங்க. இது குரலுடைய நம்பர் வந்து 1103. குரல் 1103ல திருமால் இருப்பார். தாராளமாக எடுத்து பாருங்க. அது எழுதுனது யாரு? சாலமன் பாப்பையா. கருணாநிதி உரையில் எடுத்தீங்கன்னா வெக்க கட்டண மாதிரி தான் இருக்கும். எல்லா வேலையும் பார்த்து வச்சிருப்பாரு. அதில் திருட்டு தரதான் அவர் என்னென்ன திரிக்க முடியுமோ அனைத்தையும் திரிச்சு இருப்பாரு. அதுக்கு முன்னுக்கு எழுதுன எல்லா உரையும் எடுத்துப்பாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த உரைகள்ல எல்லாமே திருமால் வராங்க, லக்ஷ்மி வராங்க, இந்திரன் வராரு, இது எல்லாமே வராங்க இல்லையா, இது எல்லாத்தையும் மறைச்சு மாற்றி திருச்சி எழுதுறதுக்கு தான் முத வேலையை காமிச்சது யாரு? கருணாநிதி. அந்த வேலையோட பிற்பாடு தான் இங்கே இவ்வளோ புக்கு வந்துருச்சு. அதாவது திருக்குறளை பைபிளோட இணைச்சி எழுதுறதுக்கு முழு வேலையும் கடந்த 10 வருஷத்துக்கு மேலே தீவிரமாக பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. ஆனால் அந்த எல்லா குறள்லையுமே உங்களால் 100% எதை பார்க்க முடியும்னா, இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையுடைய வெளிப்பாடை உங்களால் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற இந்த திருவள்ளுவருடைய இந்த திருக்குறளை இன்னைக்கு காவி நிறம் கொண்டதுனால என்ன தப்பு வந்துச்சு? இப்போ இதனால என்ன பிரச்சனை ஸ்டாலினுக்கு? ஆமா, காவி நிறம் தான் பப்போம், என்ன தப்பு இருக்குது? திருக்குறள் திருவள்ளுவர் ஹிந்து மதம் சார்ந்தது தான், இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கைகளின் பிரதிபலிப்பு தான் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன கேட்டா, திருவள்ளுவர் 251வது குறள்ல இருந்து 260க்குள்ள 10 குறள்கள் எழுதியிருக்காரு. எதுக்குன்னா, இறைச்சி சாப்பிடக்கூடாது. இறைச்சி சாப்பிட்றதுனால இரக்கமின்மை வரும். இன்னொரு உயிரை அடித்து பிழைத்து வாழ்வது இல்லையா, அது சரி கிடையாது. இன்னொரு உயிரை அழுத்தி வாழக்கூடாது ரிக்வேதம் சொல்லுது. அதோட மிகச்சிறந்த பிரதிபலிப்பாக தான் இந்த வரிகள் இருக்கும். நீ தாராளம் எடுத்து பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, ஊன் உண்ணாமை அரபுல இருக்கா, காசால இருக்கா, ஜெருசலம் இருக்குதா, பைபிள்ல இருக்குதா? அவங்களால ஊன் உண்ணாமை மெயினா வச்சுருக்காங்க. அதாவது இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் வாழ்ற பூமி எது? இந்தியா தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக பெரியவர்களும், பெரும்பாலான பெரியவர்கள் எல்லாமே இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, இறைச்சி உண்பது கிடையாது. அதே போல தங்களுடைய சீடர்களுக்கும் அதுதான் அறிவுறுத்தி செய்வாங்க. அதே போல நல்ல நாட்கள் இருக்கு இல்லையா, அதாவது குறிப்பிட்ட மாதங்கள் இல்லாட்டி விரதங்கள், இதெல்லாம் இறைச்சியை தவிர்க்கணும்னு யார் அறிவுரை சொல்றா? இதே ஆன்மீக நம்பிக்கை பெரியவர்கள் தான். இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகளும் அதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் இந்த ஊன் உண்ணாமைன்ற விஷயத்தை மிக பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கிறவங்க. இது என்ன அமெரிக்காலையும் லண்டன்ல கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கான்? இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் தான் செய்யறாங்க. இதுல தெரியல திருவள்ளுவர் இங்கேயே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகளின் பெரியவர்னு அவர் கொண்டு போய் கிறிஸ்தவன் சொல்லி தெரியுங்க. அதுல வெக்கமே இல்லாம ஸ்டாலின் வந்து இப்போ வந்து பொங்குறீங்க. திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த அறத்தின்படி திருக்குறளை படிச்சு வாழுங்க. யார் அட்வைஸ்? நம்ம இதாரு மு.க. ஸ்டாலின் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. திருக்குறள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது கருத்து எடுத்து வாழணும். ஒரே ஒரு கருத்து சொல்றேன் மு.க. ஸ்டாலினுக்கு, பிறருடைய பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது. அதுதான் அறம். எப்படி? பிறரோட பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு திமுக ஒட்டுமொத்த தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் எடுங்க. அடுத்த வீட்டு ஒய்ஃப்ல ஆரம்பிச்சு அடுத்த வீட்டு மனைவியில் ஆரம்பிச்சு அவன் சொத்து அடுத்த வீட்டு சொத்து வரைக்கும் ஆட்டையை போட்டிருப்பீங்க. நீங்க ஆட்டையை போடாத ஐட்டம் ஏதாவது ஒன்று உண்டா? அடுத்த வீட்டு சொத்தை ஆட்டையை போடாத ஐட்டம் ஏதாவது உண்டா கேட்டேன். இருக்கிற அடுத்த வீட்டு மனைவியில் ஆரம்பிச்சு, ரொம்ப முக்கியம், அடுத்த வீட்டு மனைவியில் ஆரம்பிச்சு அடுத்த வீட்டு சொத்து வரைக்கும் ஆட்டையை போட்டிருக்கீங்க, மிரட்டி உருட்டி. நீங்க திருக்குறளை பத்தி பேசலாமா? பதிவோட இறுதியில நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த திமுக செய்யற அயோக்கியத்தனம், இந்த மிஸ்லீடோட சேர்ந்து செய்யறாங்க இல்லையா, இந்த மதம் மாற்றும் இயக்கங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஓட்டுக்காக சேர்ந்து உட்கார்ந்துட்டு செய்யற அயோக்கியத்தனம் உச்சபட்சத்தை எட்டுருச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் திருவள்ளுவரை ஹிந்துன்னு சொன்னா எதிர்க்கிறதுக்கு வந்துட்டாங்க. திருவள்ளுவரை ஹிந்துன்னு சொன்னா எதிர்க்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஆனா இது இதோட முடியல. நல்லா புரிஞ்சுக்கோ, பொங்கல் பண்டிகை வரைக்கும் நீங்க செய்யற அட்டூழியம் தாங்க முடியல. பொங்கல் பண்டிகை தமிழர்கள் பண்டிகை, அது மத சார்பின்மை பண்டிகை, அதுக்கும் இந்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்துட்டாங்க. ஆளுகளை மதம் மாத்துறது, பண்டிகைகளை மதம் மாத்துறது, இந்த வேலை வரைக்கும் வந்துட்டாங்க. பொங்கல் பண்டிகைன்றது தெற்காசியா முழுவதும் இந்துக்கள் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக இந்திரன், அதாவது சூரிய பகவானை முன்னிறுத்தி பொங்கல் வைக்கிறாங்க. எல்லா பேருமே சூரியனுக்கு தான் பொங்கல் வைக்கிறோம், கரெக்டா? ஏன்னா அதை முன்னிறுத்தி தான் நம்ம பண்றோம் வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்கு. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அது தமிழர்கள் பண்டிகை ஆக்கிரமே திமுக இதோட இணைஞ்சுக்கிட்டு மத மாற்றும் இயக்கங்கள். இந்த லயோலா காலேஜ் மாதிரி 10 காலேஜ் இருக்கீங்க. 24 வேலை என்னன்னா, தமிழன் என்ற அடையாளத்தில் ஒட்டுமொத்தமாக இந்துக்களின் அடையாளத்தை அழிச்சிட்டு தமிழனை மாற்றி
தமிழனை ஆதி கிறிஸ்தவனை மாத்தி மொத்தத்தை மத மாத்திரக்காக பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கு அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் உடந்தை. இதுதான் ஸ்டாலின் அவருடைய கொந்தளிப்புக்கு எதிரொலி, ஸ்டாலின் அவருடைய கொந்தளிப்புக்கு காரணம், வேற எதுவுமே கிடையாது. நேத்து திருவள்ளுவர் கிறிஸ்தவன் சொல்லும்போது எதிர்க்க ஸ்டாலின் இன்னைக்கே எதிர்க்கிறார்னா முழுக்க முழுக்க கிறிஸ்தவனுடைய ஓட்டு வங்கி தனக்கு இருக்குது, அவங்க தனக்காக வேலை வைப்பாங்க. இந்துக்களை எதிர்த்தா அந்த வெக்கங்கட்ட இந்துக்களுக்கு எந்த சூடு சொரணையும் வராது, அதனால என்ன வேணா பேசியிருக்காரு. ஆக நான் சொல்றது இதுதான், இந்துக்கள் எல்லாம் தயவு செய்து உணர்ந்துக்கோ. உன்னுடைய பண்டிகைகளுக்கு எந்த காலத்தில் வாழ்த்து தெரிவிக்கிற இந்த ஸ்டாலினுக்கு நீ ஓட்டு போடாதுன்னு சொல்லல, ஆனா உன்னுடைய பண்டிகைகளை மட்டும் கிடையாது, திருவள்ளுவர் இன்னைக்கு கிறிஸ்தவரா மதமாற்ற துடிக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசியலை வெற்றி பெறவே கூடாது. ஒரு தடவை வெற்றி பெற்றேன்னு வச்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. 2006 2011 தமிழ்நாட்டில் 15,000 சர்ச்சைகள் வர்றதுக்கு காரணம் இவங்க அப்பா. இவர் வந்தாரு, உச்சபட்சமா உனக்கு என்னென்ன துரோகம் பண்ணுமோ அத்தையும் துரோகம் பண்ணுவாரு. இவர் இந்துக்களின் துரோகி, இந்த துரோகி முழுவதும் இந்த அரசியல் இருந்து வீழ்த்தப்படணும். அதுக்கு நீ கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கணும்.